தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்துடைய இந்த 4வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் நல்லாயன் ஞாயிறாக நாம் கொண்டாடுகின்றோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையை இறை அழைத்தல் ஞாயிறாக நாம் கொண்டாட திரு அவை இன்றைய நாளிலே நம்மை அன்போடு அழைக்கின்றது. ஆக இயேசுவே ஆயனாக இருக்கின்றார். இயேசுவே நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். இயேசுவே நம்மை பாதுகாக்கின்றார். இயேசுவே நம் ஆண்டவரும் இரட்சகருமாக நம் ஒவ்வொருவருக்குமே விடுதலையை, வெற்றியை, வாழ்வை நமக்கு கொடுக்கின்றார். ஆக பாஸ்கா காலத்திலே இந்த 2ஆம் வாரத்திலே இறை இரக்கத்தின் ஞாயிறாக நாம் கொண்டாடினோம். 3ஆம் ஞாயிற்றுக்கிழமையை பாஸ்கா காலத்திலே சீடர்கள் அந்த எம்மாவுஸ் வழியிலே செல்லுகிற பொழுது உயிர்த்த ஆண்டவரை கண்டு கொண்டார்கள். உள்ளம் பற்றி எரியவில்லையா? அவர் அப்பம் விற்கின்ற பொழுது நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டதே என்று அவர்கள் தங்களுடைய விசுவாச அந்த சாட்சியத்தை பகிர்ந்தார்கள், உறவை கொண்டாடினார்கள். இந்த பாஸ்கா காலத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஆண்டும் நாம் நல்லாயன் ஞாயிறாக நாம் கொண்டாடுகின்றோம். காரணம், ஆண்டவரே நம்முடைய ஆயனாக இருக்கிறார். அதைத்தான் இன்றைய திருப்பாடலிலே 23வது பாடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் என் ஆயன், எனக்கேதும் குறையில்லை. ஆயன் ஆடுகள் என்ற அந்த ஒரு உருவகத்திலே இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்குமே ஆண்டவர் அருமையான ஒரு சிந்தனையை எளிமையாக நம்முடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள. காரணம், ஒரு ஆயன் எப்படி ஒரு ஆடுகளை கூட்டி செல்வார், அந்த ஆடுகள் எப்படி அந்த ஆயனை பின்தொடரும். இன்றைய நம்முடைய சமூகத்தில் பார்க்கின்ற பொழுது ஆடுகள் முன்னே செல்லும், ஆயன் பின்னே செல்வார். ஆனால் யூத சமூகத்தில் அப்படி அல்ல. ஆயன் முன்னே செல்வார், ஆடுகள் அவரை நோக்கி பின்னே அப்படியே அவர் எங்கு செல்கின்றாரோ, அவர் எங்கு கூட்டி செல்கின்றாரோ, அவர் எங்கு வழி நடத்துகின்றாரோ பின்னையே சொல்லும். அதான் ஆண்டவர் அருமையாக சொல்லுகிறார், என் ஆடுகளை நான் அறிவேன், அவையும் என்னை அறிகின்றன, நானும் அவற்றை அறிவேன், அவை என் குரலை கேட்கின்றன என்று சொல்லுகிறார். காரணம், அப்படித்தான் ஒரு ஆயன் ஒரு ஆடுகளை வளர்க்கிறார் என்று சொன்னால் ஆயனுடைய அந்த குரல் சத்தத்தை கேட்கிற பொழுது ஆடுகள் துள்ளி குதித்து மகிழ்ச்சியோடு அவரை பின்தொடரும். இதுதான் அந்த ஆடுகள் வளர்ப்பவர்களுக்கு நிச்சயம் நன்றாக தெரியும். இதைத்தான் பழைய ஏற்பாட்டிலே அந்த இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கிறோம். அபிரகாம், ஈசாக், யாக்கோபு, அது முதுபெரும் தந்தையர்கள் அவருடைய குடும்பத்திலே பார்க்கிற பொழுது அவர்கள் தங்களுடைய இல்லங்களிலே ஆடு மாடுகளை வளர்த்திருக்கின்றார்கள். விவசாயிகளாக தங்களுடைய நிலங்களை பயிரிட்டு ஒவ்வொரு ஆண்டும் பல முயற்சிகளை தங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு ஆடு மாடு அந்த விவசாயம் அவருடைய வாழ்க்கையிலே நடைபெற்று இருக்கிறது. இதைத்தான் நாம் எசேக்கியேல் புத்தகத்திலே 33ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம். ஆண்டவர் இந்த ஆடு போன்ற இந்த உவமைகளை பயன்படுத்துகின்றார் அந்த இறைவாக்கினரிடத்திலே. இவ்வாறாக கடவுள் ஆயனாக இருக்கிறார், நாம் அனைவருமே மக்கள் அவருடைய ஆடுகளாக இருக்கின்றோம் என்பது ஒரு சிந்தனை பழைய ஏற்பாட்டிலே நிறைய புத்தகங்களே கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருவெளிப்பாடு நூல் இறுதி நூலிலும் நாம் பார்க்கின்றோம். இவரே கடவுளுடைய ஆட்டுக்குட்டி, இவரே உலகின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்கின்றவர் என்று இயேசுவை ஒரு ஆட்டுக்குட்டியாக, இயேசுவை ஒரு உருவமாக பார்க்கக்கூடிய அந்த நிலையை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறாக இயேசுவே ஆயனாக வருகின்றார். இயேசுவே நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே 4 வகையான நாம் சிந்தனைகளை இந்த நல்லாயன் ஞாயிறை கொண்டாடக்கூடிய நாம் இந்த நாளிலே பெறுகின்றோம். 1, ஆண்டவர் வழிகாட்டக்கூடியவர். 2வதாக ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பை கொடுப்பவர். 3வதாக ஆண்டவர் நம்மை கண்காணிப்பவர். 4வதாக ஆண்டவர் பரிவுள்ளவராக இருக்கின்றார் பார்க்கின்றோம். அப்ப ஆண்டவர் நமக்கு வழிகாட்டக்கூடியவராக இருக்கிறார். எப்படி ஆண்டவர் நம்மை வழிகாட்டுகிறார் என்றால் அவருடைய கட்டளைகள், அவருடைய வார்த்தைகள், அவருடைய குரல் பார்க்கிறோம். சாமுவேல் இடத்துல நாம் பார்க்கின்றோம். அவர் அந்த தாவீதை அபிஷேகம் செய்கிற பொழுது அவர் செய்கிற அந்த வேலையானது ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்றார். அவர் சாமுவேல் வாக்கினர் அந்த தாவீதை தெரிந்தெடுக்கின்றார். கடவுளுடைய அருளால் அவருக்கு வழிகாட்டுகின்றார். எப்படி இந்த சமூகத்தை வழிநடத்த வேண்டும், அது நீதான் அதற்கு ஏற்றவன். கடவுளோ அகத்தை பார்க்கிறார், அவருடைய முகத்தை நாம் பார்ப்பதில்லை. மாறாக கடவுள் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் பார்க்கிறார். அப்ப தாவீது அவ்வளவு ஒரு அழகும் பொலிவு நிறைந்தவனாக தாவீது தன்னுடைய வாழ்நாளிலே அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியோடு கடவுளுடைய அந்த அபிஷேகத்தை பெற்றவராக இருக்கின்றார். அவர் செய்தது இந்த காட்டிலே அந்த ஆடு மாடுகளை தான் அவர் மேய்த்து கொண்டிருந்தார். அவரை ஆண்டவர் அழைக்கின்றார். அப்ப அத்தை
ஒரு வழிகாட்டக்கூடியவராக இருக்கிறார். இதைத்தான் யோவான் நற்செய்தியில் படிக்கிறோம். 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்று சொல்லுகிறார். அதான் இயேசு நமக்கு ஒரு வழிகாட்டக்கூடியவராக இருக்கிறார். ஆயனாக இருந்து நாம் எப்படி நடக்க வேண்டும், நாம் என்ன பேச வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில எப்படி நாம் உறவோடு இருக்க வேண்டும் என்று இயேசுவே இங்கு முன்மாதிரியாக இருக்கிறார். அதான் சொல்கிறார், நானே நல்ல ஆயன் என்று சொல்கிறார். இந்த நற்செய்தியோடு நான் பார்க்கிறோம், இயேசு நானே நல்ல ஆயன். அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆயனாக? இயேசு தன்னையே கையளிப்பவராக இருக்கிறார், தன்னையே அர்ப்பணிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதே சமயம் நற்செய்தியில் சொல்லுகிறார், யார் திருடர்கள், யார் கொள்ளையர்கள், யார் இது தடுமாறி செல்லக்கூடியவர்கள், யார் இந்த சமூகத்தை திரித்து பார்க்கக்கூடியவர்கள், சமூகத்தை ஒரு குழியில தள்ளக்கூடியவர்கள் என்பதையும் ஆண்டவர் இன்றைக்கு அத்தகைய தலைவர்களையும் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சுட்டி காட்டுகின்றார். அப்ப யார் நல்ல தலைவர்கள், யார் கெட்ட தலைவர்கள், அப்ப யார் உண்மையானவர்கள், யார் போலியானவர்கள், அதையும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார். அப்ப எத்தகைய ஒரு வழிகாட்டுதல் தன்மையிலே இன்றைக்கு நாம் இருக்கிறோம். இயேசு எப்படி பார்க்கின்றோம்? இயேசு ஒரு நல்ல ஆயனாக, எல்லா மக்களையுமே அரவணைப்பவராக, எல்லாரையும் அன்பு செய்யக்கூடியவராக, இந்த மக்கள் எல்லாம் ஆயனில்லா ஆடுகள் போல இருக்கிறார்கள் என்று இயேசு பரிவு கொண்டார், இரக்கம் கொண்டார், கருணை கொண்டார். அத்தகைய ஒரு ஆயருக்குரிய அந்த ஒரு தன்மையிலே அவர் ஒரு வழிகாட்டுகின்றார். மக்களிடத்தில் இந்த வழியிலே நீங்கள் செல்லுங்கள், இப்படி வாழுங்கள், இதுதான் உங்களுக்கு உகந்தது, இதுதான் கடவுளுக்கு உகந்தது, இதுதான் உங்களுக்கு உகந்தது என்று இயேசு உளவியல் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக இயேசு மக்களிடத்திலே ஒரு பன்முக ஒரு கலாச்சார ஒரு மாற்றத்திற்கான ஒரு வழிவகுத்தவர். அதைத்தான் இந்த முதல் வாசகத்திலே அருமையாக நாம் பார்க்கிறோம். அருமையாக நமக்கு பேதுரு அருமையாக உரையாற்றுகின்றார், மக்களுடைய குற்றங்களை பாவங்களை சுட்டி காட்டுகின்றார். சகோதரர்களே, அவர்களையும் உள்ளம் குத்தட்டவர்களாய் பேதுரை மற்ற திருத்தலையும் பார்த்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில ஒரு உள்ளம் குத்துண்டு தங்களுடைய பாவத்தை அவர்கள் மனம் வருந்தி அவரிடத்துல வந்து மன்றாடி கேட்டது போல. காரணம், அவர் சொல்லுகிறார், நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெஸ்ஸியாவாக்கினார் என்பதை இஸ்ராயேல் மக்களை நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தான் அவரை சிலுவையிலே அறைந்து கொன்றீர்கள். பொறுமையாக துணிச்சலோடு சொல்லுகிறார். ஒரு காலத்தில் பயந்து இருந்தவர் ஆயப்பர், பயந்து நடுங்கி இருந்தவர், இப்பொழுது ஒரு பொது இடத்திலே பார்க்கின்றோம். அந்த பெந்தகோஸ்தே நாள் வரும் பொழுது 11 சேர்ந்து எழுந்து நின்று பாருங்கள், எவ்வளவு ஒரு துணிச்சல் ஆயப்பருக்கு, எவ்வளவு பெரிய ஒரு வல்லமை, எவ்வளவு பெரிய ஒரு ஆற்றல். துணிந்து சொல்லுகிறார், நீங்கள் தவறு செய்திருக்கிறீர்கள், நீங்கள் குற்றம் செய்திருக்கின்றீர்கள் என்று. நாத்தான் எவ்வாறு அந்த தாவீதிடத்திலே, இதோ நீ ஆண்டவருக்கு எதிராக நீ பாவம் செய்து விட்டாய், நீ மனம் அருந்து என்று அந்த நாத்தான் இறைவாக்கினர் துணிவோடு சொன்னது போல இங்கே நாம் பார்க்கின்றோம். ராயப்பரிடத்திலே அவ்வளவு ஒரு ஆற்றல், குறைகளை சொல்வது, சுட்டி காட்டுவது. இங்கே நிறைய பேர் திருவையிலே பார்க்கிறோம், ஒருவர் மற்றவர் குறைகளை நாம் மறந்து வாழுகின்றோம், ஒருவர் குறைகளை நாம் இன்றைக்கு சொல்லுவதில்லை. நான் ஏன் சொல்ல வேண்டும், நான் ஏன் அவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும், நான் ஏன் அவர்கள் வழிகாட்ட வேண்டும், தடமாறி சென்று விடுகின்றோம். ஆனால் இங்கே ராயப்பேர் பார்க்கிறோம், நல்ல ஒரு வழிகாட்டியாக. அதான் ஆண்டவர் சொன்னார் மத்திய 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, நீ பாறை, இந்த பாறையின் மேல் திருச்சபையை கட்டுவேன் என்று சொன்னார். இயேசுவை ஒரு மெஸ்ஸியாவாக பார்த்தார். என் மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள், நீ வாழும் உயிருள்ள கடவுளுடைய மெஸ்ஸியா என்று சொன்னார். அதைத்தான் நான் பார்க்கிறேன், அருமையாக சொல்லுகின்றார். சிலுவையில் அறிந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெஸ்ஸியாக மாற்றினார் என்று சொல்லுகிறார். அப்ப மெஸ்ஸியா கடவுள் அபிஷேகம் பெற்றவர். அவருடைய அந்த வழிகாட்டுதல் ஒவ்வொருவருக்கும் திருவையிலே இன்றைக்கு கிடைக்கிறது. இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட இன்றைக்கு வழிகாட்டுதலில் இருக்கிறோம்? குருடருக்கு வழிகாட்ட முடியுமா என்று இயேசு ஒவ்வொருவரையும் பார்த்து இன்றைக்கு கேட்கிறார். நான் இன்றைக்கு எத்தகைய மனநிலையோடு இருக்கிறேன்? இயேசுடைய மனநிலை எனக்கு இருக்கிறதா? நான் இன்றைக்கு பிறருக்கு வழிகாட்ட, பிறருக்கு ஒளியாக இருக்க, பிறருக்கு நண்பனாக இருக்க, பிறருக்கு ஆறுதலாக இருக்க, பிறருக்கு நான் உறுதுணையாக இருக்க, பிறருக்கு உதவிக்கரம் நீட்ட இன்னைக்கு நான் தயாராக இருக்கிறேன். நான் சிந்திப்போம். 2வது சிந்தனையாக பார்க்கிற பொழுது பாதுகாப்பு. ஒவ்வொரு மற்றவரை இன்னைக்கு பாதுகாக்க வேண்டும். என் கண்ணுக்கு நீ விலையேற பெற்றவன் என்று ஆண்டவரை சொல்லுகின்றான். ஒவ்வொருவரையும் பாதுகாக்கின்றான். அவருடைய சிறகு அதுபோலதான் ஒரு ஆயன் ஆடுகளை அந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமாக எந்தவித ஒரு தீய சக்தி அவளை அணுகக்கூடாது என்று அவ்வளவு கண்ணும் கருத்துமாக அந்த ஆட்டு கொட்டிலே அவ்வளவு தூய்மையாக சுத்தமாக அவ்வளவு ஒரு பாதுகாப்போடு வைத்திருப்பார்கள். எந்த ஒரு விலங்கும் வந்து இந்த ஆடுகளை அடித்து விடக்கூடாது என்பதற்கு அவ்வளோ ஒரு பாதுகாப்பு. அதுபோலதான் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையுமே
பாதுகாக்கின்றார். அவருடைய சிறகு நிலையிலே நம்ம ஒவ்வொருவரையுமே அவர் அரவணைத்து பாதுகாக்கின்றார். என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என்னை விட்டு விலக மாட்டார். அந்த ஒரு நம்பிக்கையிலே இயேசுடைய பாதுகாப்பை இன்றைக்கு உணர்வோம். அதே சமயத்திலே நம்ம ஆண்டவர் நம்மை கண்காணிக்கக்கூடியவராக இருக்கிறார். பார்க்கிறோம் எவ்வாறு ஆயன் இந்த ஆடுகளை கண்காணித்துக் கொண்டே இருப்பார். ஒரு நொடி பொழுதும் விலக மாட்டார். அந்த ஆடு எங்கு செல்கிறது, அதுக்கு என்ன தேவை, தண்ணீர் தேவையா, உணவு தேவையா, அந்த ஆடுக்கு என்ன தேவை என்பதை கண்காணித்துக் கொண்டே இருப்பார். அதுதான் உண்மையான ஒரு ஆயன். இது போலதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு குடும்ப தலைவராக இருக்கலாம், இன்னைக்கு குடும்ப தலைவியாக இருக்கலாம், அல்லது நம்முடைய திருவையில பல பொறுப்புகளை வாழ்ந்தவர்களாக இருக்கலாம். எந்த அளவுக்கு நாம் அவர்களை கண்காணிக்கின்றோம்? குறைபடுத்தல்ல, அவரிடம் இருக்கக்கூடிய குறைகளை நாம் மிகைப்படுத்தல்ல, மாறாக அவர்களை கண்காணித்து அவர்களுக்கு என்ன தேவை, அவர்களுக்கு பிறருக்கு என்ன தேவை, பிறர் நலனிலே நாம் அக்கறை கொள்ள அருமையான இந்த நாளில் ஆண்டவர் நாம் ஒவ்வொருவருமே கண்காணிக்கக்கூடியவர்களாக, பிறருடைய குற்றங்களை அல்ல, மாறாக பிறரிடம் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை, அவரிடம் இருக்க திறமைகளை, அவரிடம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நாம் பிறருக்கு அறிவிக்க, எடுத்துரைக்க, உற்சாகப்படுத்த, உந்து சக்தியாக இருக்க ஆண்டவர் இன்னைக்கு நம்மை அன்போடு அழைக்கிறார். குறிப்பா சோதனை மத்தியிலே, துன்பங்களின் மத்தியிலே சிலர் தவறி போய்விடலாம். ஆனால் அவர்களுக்கு ஒரு ஆற்றுப்படுத்தல், இன்னைக்கு நிறைய ஆற்றுப்படுத்தல் மையங்கள் தான் இன்னைக்கு நிறைய மருத்துவமனையில பார்க்கிறோம். ஆற்றுப்படுத்தல் என்று இன்றைக்கு பிள்ளைகளுக்கு, அது சிறு சிறு பிள்ளைகள், ஒரு 10 வயது பிள்ளைகள், 15 வயது பிள்ளைகள் இன்றைக்கு போராட்டத்தில் இருக்கிற பொழுது அவர்களுக்கு இன்றைக்கு ஆற்றுப்படுத்தல் இன்றைக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை கண்காணிப்பவர்களாக, ஆற்றுப்படுத்தக்கூடிய மக்களாக, பெற்றோராக பிள்ளைகள் தவறுகின்ற பொழுது, பிள்ளைகள் நெறி தவறி செல்கிற பொழுது அவர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக, ஆறுதலாக, அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை, நல்ல புத்தகங்களை இன்னைக்கு பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்து பிள்ளைகள் நல்ல நேரிய வாழ்வை பெற, உண்மையான வாழ்வை பெற அவர்களுக்கு கண்காணிக்கக்கூடிய அந்த ஒரு பண்பிலே நாம் வளர ஆண்டவரை நம்ம அழைக்கின்றார். இயேசு பரிவிரக்கத்தோடு இருக்கிறார். அதான் பார்க்கிறோம். இயேசு நம்மை கண்காணிப்பவராக, நம்மை பரிவிரக்கத்தோடு பார்க்கின்றார். எந்த நிலையில் நாம் இருந்தாலும் இயேசு நம்மை ஏற்றுக்கொள்கின்றார். அதான் பார்க்கிறோம். நோயில் இருக்கலாம், குறைகளோடு இருக்கலாம், பலவீனங்களோடு இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்மை இரக்கத்தோடு பார்க்கின்றார். அதான் இயேசு இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு சொல்வது, நானே நல்ல ஆயன், என் ஆடுகளை நான் அறிவேன், அவையும் என்னை அறிகின்றன என்று சொல்லுகிறார். ஆக நல்ல ஒரு தலைமைத்துவத்தை, நல்ல சிந்தனையை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரும் விதைக்கின்றார். ஆக கெட்ட துர்க்க குணத்தில் அல்ல, பிறரை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அல்ல, பிறரை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல, பிறரை குறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக நாம் ஒவ்வொருவருமே அன்புக்குரியவர்கள், எல்லோருமே கடவுளுடைய வாஞ்சைக்குரியவர்கள், எல்லோரும் கடவுளுடைய மதிப்புக்குரியவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வாறு நமக்கு கொடுக்கப்பட்ட புனிதர்களுடைய வாழ்விலே எவ்வளவு ஒரு தலைமைத்துவத்தோடு அத்தனை மக்களையுமே வழிநடத்தி நேரிய பாதையில் இட்டு சென்றார்கள். அதுபோல இன்றைக்கு குடும்ப தலைவராக, குடும்ப தலைவியாக இந்த நாளை கொண்டாடக்கூடிய ஒவ்வொருவருமே இந்த இறை அழைத்தலை, இன்றைக்கு அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு, இன்னைக்கு இறை அழைத்தல் குறைவு. இன்னைக்கு குருக்களாக, கன்னியராக வரக்கூடியவர்கள் மிகவும் குறைவு. ஆக திரு அவையிலே நாம் பல மாற்றங்களை இன்றைக்கு காண வேண்டும். அனைவருமே ஆண்டுடைய இந்த அன்பு பணியிலே, இறையாட்சி பணியிலே எல்லோரும் அந்த உழைப்பதற்கு அந்த ஒரு தியாகத்தை, அர்ப்பணத்தை இன்றைக்கு குடும்பத்திலே பெற்றோர், கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அந்த அர்ப்பணத்தில் வாழுகிற பொழுதுதான் அந்த பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு பொதுநல பணிக்காக, பிறநல சேவைக்காக தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிக்க அனைவருமே இன்றைக்கு இறைந்து வருவார்கள். அத்தை ஒரு இறையறுத்த ஞாயிறு அனைத்து குருக்களையும், அனைத்து கன்னியர்களையுமே ஆண்டோடைய கரங்களிலே இந்த நாளிலே ஒப்புக் கொடுப்போம். தங்கள் இறையலத்திலே அவர்கள் நிலைத்து நிற்க இன்னைக்கு நிறைய பேர் இறையலத்திலே பின்வாங்கி விடுகின்றார்கள். கலப்பையில் கை வைத்த பின்பு திரும்பி பார்ப்பவன் இறையாட்சிக்கு ஏற்ற அல்ல என்று ஆண்டோடைய வார்த்தை கிழங்க இன்னைக்கு நிறைய பேர் பின்வாங்கக்கூடிய நிலையிலே அநேக பிள்ளைகள் தடமாறி செல்லுகின்றார்கள், தற்கொலைக்கு செல்லுகின்றார்கள். அநேக அருட்பணியாளர்கள் இன்றைக்கு கண்டுகொள்ளப்படாமல் இருப்பதனால் அநேக கன்னியர்களுடைய வாழ்க்கை ஒரு விரக்தியாக, இன்றைக்கு தனிமையாக, இன்றைக்கு அநேக வாழ்க்கையில பல இன்னல்கள், பல பிரச்சனைகளை இன்றைக்கு சுமந்து கொண்டு வாழ்க்கையுடைய அந்த நீரோட்டத்திலே இன்றைக்கு பங்கெடுக்க முடியாமல் இன்றைக்கு பின்வாங்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவர் பலப்படுத்தும்படியாக, உறுதிப்படுத்தும்படியாக இந்த இறையிலத்தல் ஞாயிறை கொண்டாடக்கூடிய நாம் அவர்களுக்கு எப்பொழுதுமே பாதுகாப்பை, கண்காணிப்பை, அவர்களுக்கு பரிவை, அவர்களுக்கு வழிகாட்டுதலை நிச்சயம் நான் கொடுப்பேன் என்று ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு நாம் ஒவ்வொருவருமே ஒருவர் மற்றவருக்கு அன்பால் கட்டப்பட, உறவால் கட்டப்பட ஆண்டவர் கொடுக்கின்ற அருமையான இந்த நல்லாயன் ஞாயிறை, இன்றைக்கு இறையழைத்தல் ஞாயிறை மிக சிறப்பாக கொண்டாடுவோம். இறையழைத்தலுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம்.
அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். நல்லாய ஞாயிறை, இறையழைத்தல் ஞாயிறை கொண்டாடுகிற உள்ளங்களிலே திருச்சபையிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் பொழுது போற்ற உம்முடைய வல்ல செயலில் எடுத்துரைக்க எங்களுக்கு உம்முடைய கொடைகளையும் மரங்களையும் நாங்கள் எப்பொழுதுமே பிறருக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக, பிறருக்கு நாங்கள் பாதுகாப்பை கொடுக்கக்கூடியவர்களாக, பிறரை நாங்கள் கண்காணிக்கக்கூடிய பிள்ளைகளாக, பிறருக்கு பரிவை, இரக்கத்தை, சாந்தத்தை, கருணையை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நலமான சமூகத்தை நாங்கள் படைக்க இயேசுவே எங்களுக்கு ஆயனாக வருகிறார். இயேசுவே எங்களை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். எங்களுக்காக வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து சிலுவையிலே அறையப்பட்டு இதோ எங்கள் மத்தியிலே இது ஆண்டவர் உயிர்த்தெழுந்த அந்த பிரசன்னத்திலே இந்த 4ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே எங்களோடு ஆண்டவர் இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையிலே தொடர்ந்து நாங்கள் திருவையிலே பயணிக்க அனைவருக்கும் தேவையான ஆசீர்வாதம், உடல் உள்ள சுகமும் பலமும் இந்த யூடியூபில் ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் தங்களுடைய பிள்ளைகளை இந்த இறையழைத்தலுக்கு ஊக்குவிக்கவும், இன்னும் இந்த நல்லாய ஞாயிறிலே நல்ல தலைவராக, நல்ல தலைவியாக, குடும்பத்திலே பொறுப்போடு, அன்போடு, கடமை உணர்ச்சியோடு வாழ தேவையான கொடைகளையும் மரங்களையும் இந்த நாளிலே கொடுக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன்.